ரெண்டு கேள்விகள் ரெண்டு கேள்விகள் நான் கேட்க போறேன். அந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஸோ முதல் கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆர் யூ ஃபர்கிவன்? நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு அநேக விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஒரு பதில் என்னவா இருக்கும் என்றால், எஸ், ஐ பிலீவ் ஐ எம் ஃபர்கிவன். நான் விசுவாசிக்கிறேன், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தம் வில் சே எஸ் டு இட். 100 பேர்கிட்ட நான் கேட்கறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 95 பேராவது வந்து அதுக்கு எஸ், நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன்னு தான் சொல்ல போறாங்க. இயேசு என்னை மன்னித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன்னு. So almost everybody is convinced that they are forgiven. எல்லா கிறிஸ்துவர்களும், விசுவாசிகளும், ரட்சிக்கப்பட்டவர்களும், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே வந்து நம்புகிற ஒரு காரியம், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். மோஸ்ட்லி எவ்ரிபடி இஸ் ஷூர் ஆஃப் இட். அடுத்த கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஆர் யூ ஹீல்டு? நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்களா? நல்ல கவனிங்க, ஆர் யூ ஹீல்டு? நீங்கள் சுகமாக்கப்பட்டிருக்க, சரீரத்துல நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்படி ஒன்றும் தெரியலையா பிரதர் அப்படின்னுவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஐ எம் ஹீல்டு. அதுக்கு ரீசன் வந்து என்ன இருக்கும்னா, சரீரத்துல பலவீனம் இருக்கு, வியாதி இருக்கு, அதனால என்ன சொல்றேன்னா, நான் சுகமாக்கலன்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. பிகாஸ் வி see that sickness in our bodies. நம்ம சரீரத்துல அந்த பலவீனத்தை, அந்த வியாதியை நம்ம பார்க்கறதுனால, நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு சந்தேகம் உண்டாகுது, ஒரு ஷூரிட்டி வரல. அதே வந்து நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது ஒரு ஷூரிட்டி இருக்குது. எஸ், ஐ எம் ஃபர்கிவன். எப்படி? என வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பாவமானார், நாம் தேவ நீதியாகும்படி. சோ அவர் பாவமாயிட்டார்னா நான் நீதிமான மாறிட்டேன். சோ நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் இருக்குது. ஆமென். சோ ஒரு மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் மறுபடியும் பிறக்கிறான். he is having a born again experience. ஆமென். திரும்ப மறுபடியும் பிறக்கிறான். எங்க பிறக்கிறான் மறுபடியும் என்றால், ஆவியில மறுபடியும் பிறக்கிறான். அதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த மறுபடியும் பிறக்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க நடக்குதுன்னா, ஆவியில தான் நடக்குது. ஆமென். சோ ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, கிறிஸ்துவை அவர்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் பிறந்திருக்கிறார். they have been born again. They have the born again experience, the salvation experience. So இந்த மறுபடியும் பிறந்திருக்கிறோம், born again, salvation, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இது நடந்ததுனால அநேக காரியங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதான் ரொம்ப முக்கியம். Since you are born again, since you have accepted Jesus as your Lord and Savior, since you believe in Christ, there are many things that has happened in you. நிறைய நேரம் வந்து ஒரு காரியத்தை தான் வந்து நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படும். எஸ், the first thing that happens, ஒரு மனுஷன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது முதலாவது அவனுக்கு நடக்கிறது என்னவென்றால், அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஆமென். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. தி அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட். ஆமென். இதெல்லாம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் நீங்க ரட்சிக்கப்படும் போது நடந்த காரியம். நான் சில காரியங்களை தான் சொல்றேன், அநேக காரியங்கள் இருக்கு. இதற்காக தான் இயேசு இவ்வளவு பெரிய விலைக்கரையும் கொடுக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. யூ ஹேவ் ரிசீவ்ட் அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட். அடுத்தது, சீட்டட் வித் ஜீசஸ் இன் தி ஹெவன்லி பிளேசஸ். இயேசுவுடனே நீங்க உன்னதத்திலே நீங்க அவரோட கூட வீற்றிருக்கிறீர்கள். எபேசியர் 2வது அதிகாரத்துல இதுதான் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. அவரோட கூட உன்னதத்திலே வீற்றிருக்கிறீர்கள். சீட்டட் வித் ஜீசஸ் இன் தி ஹெவன்லி பிளேசஸ். அடுத்தது, உங்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. யூ ஹவ் பீன் given faith. எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவனுடைய விசுவாசமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யூ ஹவ் பீன் given the faith of God. இதெல்லாம் நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு நடந்த காரியம். ஆமென். அடுத்தது, கலாத்தியர் புத்தகத்துல பவுல் எழுதுறாருல, ஆவிக்குரிய கனிகள், the fruit of the spirit. அந்த ஆவிக்குரிய கனி, the fruit of the spirit has been given to you. ஆவிக்குரிய கனி, அந்த 9 கனிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, you have access to the power of God, the authority of God and the gifts of the Holy Spirit. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக. you have access to it. Amen. All the gifts can be used to by you through the power and authority of the Holy Ghost. Amen. So பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இது எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, கொலோசியர் 1ல பவுல் எழுதுறாரு, நீங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. You have been translated from the power of darkness and you are now
in the kingdom of your beloved son Jesus. ஆமென். இது ரொம்ப முக்கியமானது. சோ இருளுக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குது. ஏன்னா இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசித்திருக்க. You are now inside the kingdom of the son of his love. ஹalleluya. இது நடந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல 2 கொரிந்தியர் 5:17 பவுல் எழுதுறாரு, நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. You are a new creation. Hallelujah. Glory be to God. Amen. சோ ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்திருக்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் புது சிருஷ்டி. அந்த வசனத்தை போட்டுங்க. 2 கொரிந்தியர் 5:17 அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருச்சு, இப்ப எல்லாம் புதிதாயிருச்சு. Amen. You are now a new creation. If anyone is in Christ, கிறிஸ்து இப்படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினா. சொல்லுங்க, எல்லாம் புதிசாயிருச்சு. பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. இதெல்லாம் எங்க நடந்துச்சு? இயேசுவை நீங்க விசுவாசித்து அவரை நீங்க ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க பாத்தீங்களா, அன்றைக்கே நடக்குது. அந்த நேரத்திலே நடந்துருச்சு இதெல்லாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க ஒரு நீதிமானா இருக்கிறீங்க. மெயின் காம்பனன்ட் இதெல்லாம் நடந்திருக்கு. நான் ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஆமா, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் சில முக்கியமான காரியங்களை தான் லிஸ்ட் பண்றேன். நீங்க நீதிமான். இதே அதிகாரத்துல 5:5 கடைசி வசனம் 5:21 கிறிஸ்து பாவமானா நீங்க தேவ நீதியாகும்படி. Christ became sin so that you might become the righteousness of God. Amen. சோ நீதிமானா மாறுறீங்க. சோ இது எல்லாமே நடந்திருக்கு உங்களுக்கு. ஆனா இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்களா ஃபீல் பண்ணீங்களான்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க சரீரத்துல ஃபீல் பண்ணீங்களா? எத்தனை பேர் சரீரத்துல ஃபீல் பண்ண போறது அப்படி நடந்துச்சு? அதாவது அப்படி எதுவும் பெருசா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என் வாழ்க்கையிலும் சரி, மற்ற விசுவாசிகள் வாழ்க்கையை கேட்டிருக்கேன். நீங்க அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் நீதிமானா உணரவே மாட்டீங்க, ஃபீல் பண்ணவே இல்லைன்றாங்க. இது எதுவுமே ஃபீலிங் சார்ந்தது கிடையாது, உணர்ச்சிகளை சார்ந்தது இல்லை. இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கு. These are all spiritual truths. Hallelujah. உணர்ச்சியை சார்ந்த காரியமாக இல்லாததுனாலதான் நம்ம இது எதுவுமே ஃபீல் பண்ணல. This is nothing to do with the physical realm. இது எதுவுமே நம்ம காணக்கூடிய அந்த மண்டலத்துல இருக்கிற காரியமே கிடையாது. நீங்க நீதிமானா மாறினதை நம்ம உணரல. ஆனா நம்ம நீதிமான்றது எப்படி நமக்கு தெரியுது? ஏன்னா வேதத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. It has been written that you are the righteousness of God. நீங்களே தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க எப்படி அறிந்தீங்க? ஏன்னா அது எழுதப்பட்டிருக்கிறது. It has been written that you are forgiven. அவரோட உன்னதத்துல வீற்றிருக்கிறீங்க. எப்படி நீங்க உன்னதத்துல இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? ஏன்னா எழுதப்பட்டிருக்கிறது. It has been written that you are seated with the Christ in the heavenly place. அவரோட உன்னதங்களிலே நீங்க அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சோ இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதே போலதான் நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் புரியுது? நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். எங்க சுகமாக்கப்பட்டிருக்கு? சரீரத்துல சுகமாக்கப்பட்டிருக்கு. You've been healed in your bodies. That has been written. Hallelujah. அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? இதை அவர் சிலுவையில செய்து முடித்தார். The work of the cross is a complete work. சிலுவையில அவர் செய்த காரியம் முழுமையான காரியம். அவர் எதையுமே மிச்சம் வைக்கல. பாருங்களேன், எல்லாவற்றையும் முழுமையா செய்து முடிச்சார். Hallelujah. அவர் எதையுமே மிச்சம் வைக்கல, எல்லாவற்றையும் அவரு முழுமையா செய்து முடித்தார். ஆமென். இயேசு யோவான் 10:10 சொல்றாரு. இந்த வசனத்தை போடுங்க. யோவான் 10:10 சொல்றாரு, போடுங்க. John 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். சோ திருடன் எதுக்கு வரான்? திருடனா பிசாஸ். எதுக்கு வரான்? திருட கொல்ல அழிக்க, இதுக்குதான் வரானா, வேற எதுக்கும் வரலையா? ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். I have come to give life and that they may have it more abundantly. சொல்லுங்க, more abundantly. பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தார். சோ பரிபூர்ண ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு சிலுவையில் ஒரு பரிபூர்ணமான கிரியையை செய்தார். For us to receive the abundant life, Jesus gave his life on the cross and it is a perfect work. Hallelujah. அது ஒரு பரிபூர்ண கிரியை, அது ஒரு பூர்ணமான கிரியை. அவர் செய்ததுல ஒண்ணுமே மிச்சம் இல்லை. Hallelujah. சோ அவர் முக்கியமா செய்தது ஒண்ணு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுனாலதான் நம்ம நீதிமானா மாறுறோம். Because of our forgiveness we are made righteous. பவுல் இது அதிகமாக எழுதுறாரு. இந்த நீதியை குறித்து நாமும் அதிகமா பார்த்திருக்கோம். பட் சில வசனங்களை திரும்ப ஒரு வாட்டி பார்த்துருவோம்.
ரோமர் 4:25, ரோமன்ஸ் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டும், நம் பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். He was delivered because of our offenses, sins. ஆமென். நான் பாவம் செய்ததுனால, உலகம் பாவம் செய்ததுனால, அதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். யார் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்? யார் பாவம் செய்கிறார்களோ, யார் அந்த குற்றத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இல்ல, யார் தப்பு செய்யறாங்களோ அவங்களதான் கொண்டு போய் நீதிபதிக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. கரெக்டா? அதுதான் லா, அதுதான் சட்டம். ஆனா நம்முடைய பாவங்களுக்காக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்ப நான் அர்த்தம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் போய் ஆஜராகிறார். உலகத்தின் பாவம், உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், இந்த உலகத்தில் இருக்க முழு பாவத்திற்காக அவர் போய் நிற்கிறார். ஆன் அவர் பிஹாஃப் he is going and standing in front of the judge. அவர் போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. பாவிகளாகிய நாம் தான் நிக்கணும், ஆனா நமக்கு பதிலா அவர் போய் நிற்கிறார். ஏனென்றால் பாவத்தின் சம்பளமாகிய மரணம், பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அதுக்கு பேர் மரணம். பாவத்திற்கு ஒரு தண்டனை இருக்குது, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் அவர் போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. எதற்காக அவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறார்? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சோ அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், நல்லா கவனிங்க, நம் பாவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. சிலுவையில அந்த தண்டனை பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் சிலுவையில. அதனாலதான் அவ்வளவு கோரமான ஒரு மரணம், வெரி பெயின்ஃபுல் டெத். வை? பிகாஸ் த பனிஷ்மெண்ட் ஆஃப் அவர் சின் கேம் அப்பான் ஹிம். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் மேல வந்ததுனாலதான் அவ்வளவு கோரமான மரணம். ஒரு சித்திரவதை பண்றாங்க, அவரை டார்ச்சர் பண்றாங்க போட்டு. சும்மா சாதாரணமாலாம் அவரை கொல்லல பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை போட்டு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி தான் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறாங்க. ஏன்னா அது நம்முடைய பாவத்திற்கான தண்டனை. அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மரிக்கிறாரு. மரித்து அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் அவர் உயிரோட எழும்புகிறார். அதுதான் பவுல் எழுதுறாரு, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சோ நான் நீதிமானா ஆகணும், அதுக்காக அவர் உயிரோட எழுப்புறார். சோ இதான் நடந்துச்சு. திஸ் இஸ் த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் த கிராஸ், த பரியல் அண்ட் த ரிசரக்ஷன். கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார், அடக்கம் செய்யப்படுகிறார், உயிர்த்தல். இந்த ப்ராசஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, என் பாவங்களுக்காக அவர் தண்டனைகளை ஏற்றுக்கொள்கிறார், ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அந்த பெனால்டி அவர் மேல வருது. பாவத்தின் சம்பளமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கப்புறம் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். நான் நீதிமானாக ஆகும்படி, நான் நீதிமான் என்று அறிவிக்கும்படி, ஜஸ்டிபிகேஷன் so that I should be justified. நான் நீதிமான், எந்த பாவமும் இல்லாதவன். ஜஸ்டிபிகேஷன் என்ற வார்த்தை ஆங்கிலத்துல தான் கரெக்டா வருது. தமிழ்ல எல்லா ஜஸ்டிபிகேஷன், அதாவது ஜஸ்டிஃபைடு, அப்புறம் ரைச்சஸ்னஸ், இது ரெண்டுத்துக்குமே தமிழ்ல நீதிமான் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ஆனா நீங்க ஆங்கிலத்துல ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஏனென்றால் ஜஸ்டிபிகேஷன் என்றால் ஜஸ்ட் லைக் வித்தவுட் சின், பாவம் இல்லாத மாதிரி என்ன பண்ணிட்டாராம், நம்மள மாத்திட்டாராம். ஆமென். அதுதான் ஜஸ்டிபிகேஷன். எத்தனை பேருக்கு புரியுது? பாவம் இல்லாத மாதிரி. சோ ஒரு மனுஷன் இது பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் பாவம் பண்றான். பாவம் பண்ண பிறகு அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதுனா, சில தண்டனை கொடுக்கிறார். அந்த ஜட்ஜி தண்டனை கொடுக்கிறார், ஒரு சென்டென்ஸ் கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாருன்னா, இத்தனை வருஷம் நீ என்ன பண்ணு, போய் ஜெயில இருன்றாரு. சோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டான், குற்றம் பண்ண ஜட்ஜி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. நீ இப்ப என்ன பண்ணு, ஒரு 3 வருஷம் ஜெயில இரு அப்படின்றாரு. இதுதான் தீர்ப்பு, இதுதான் தண்டனை. அந்த மனுஷன் பண்ண பாவத்திற்கு, குற்றத்திற்கான தண்டனை இந்த 3 வருஷம் இரு அப்படின்ட்டார். சோ 3 வருஷம் என்ன பண்றான், ஜெயில இருக்கான். 3 வருஷம் இருந்துட்டு வெளியே வரான். ஆஃப்டர் சர்விங் தட் சென்டென்ஸ் ஆஃப் 3 years, அந்த 3 வருஷம் நீ அந்த சிறை தண்டனையை நீ அனுபவிக்கணும்னு ஜட்ஜி சொல்றது. அவன் முழுமையாக அனுபவித்து விட்டு, அந்த தண்டனையை அனுபவித்து விட்டு அவன் வெளியே வந்த உடனே திரும்ப அவன் வெளியே வந்துட்டான். ரிலீஸ் ஆகி வந்தானா திரும்ப போலீஸ் அவனை பிடிக்குது. நல்லா கவனிங்க. போலீஸ் பிடிச்சிட்டு, எப்பா நீ ஒரு குற்றம் பண்ணிருக்கப்பா, அதுக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன், வா ஜட்ஜி முன்னாடி நில்லு அப்படின்னா, உடனே அந்த மனுஷன் என்ன சொல்லுவானா, எப்பா இப்போ என் மேல எந்த குற்றமும் இல்லை, ஏனென்றால் நான் செய்த குற்றத்திற்கான தண்டனையை நான் முழுமையாக அனுபவித்து விட்டு, ஐ ஹவ் ஃபுல்ஃபில்ட் த சென்டென்ஸ் அண்ட் ஐ ஹவ் நவ் கம் அவுட். நான் ரிலீஸ் ஆயிட்டேன். முழுமையா 3 வருஷம் இருக்க சொன்னீங்க, இருந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்ப என் மேல எந்த ஒரு தீர்ப்பும் கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இப்பொழுது நான் இன்னசென்ட், ஐ பீன் ரிலீஸ்ட், ஐ பீன் அக்விட்டட், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னும்.
புரியுதுங்களா? சொல்லிட்டு அந்த லெட்டர் ஒன்னு கொடுப்பாங்க, ரிலீஸ் பண்ணணும் லெட்டர் கொடுப்பாங்க. எஸ், he has served his sentence and there is no conviction upon him. அவன் மேல எந்த ஒரு குற்றமும் இல்ல, ஏன்னா அவனுக்கு கொடுத்த தண்டனை வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வச்சிருப்பாங்க கையில, ஜெயில இருந்து கொடுத்து அனுப்புவாங்க. சோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இப்படிதான் வச்சிருக்கிறார். எப்படின்னா, அந்த மனுஷன் வந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டான் பாத்தீங்களா, இப்ப நான் வந்து கிரிமினல் கிடையாதுங்க, ஐ எம் கம்ப்ளீட்லி ஃப்ரீன்றான் பாத்தீங்களா, அதே போலதான் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். we have been justified. அந்த வசனத்தை திரும்ப டிஸ்ப்ளே பண்ண விஜய். 4:25 for our justification he was raised. பாருங்க, நாம் நீதிமான்கள் லாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். he was raised because of our justification. so இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கோம் தெரியுமா? just like we are without sin, பாவம் இல்லாத ஒரு நிலைமையில கர்த்தர் நம்மை மாற்றி விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் நற்செய்தி, பாவம் இல்லாத நிலைமை. அப்படின்னா பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, இதுதான் அதுக்கு அர்த்தம். sin has no power over you. இன்னொரு இடத்துல பவுல் இதே ரோமர்ல எழுதுறாரு, 5:14 போடு தம்பி, 5:14, ரோமர் 5:14. பவுல் எழுதுறாரு 5:14. அப்படி இருந்தும் 5:14 சாரி 6:14 சாரி 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு, நல்லா புரியுங்க, நியாயப்பிரமாணத்துக்கு இல்ல கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். for you are not under law but under grace, so sin shall not have dominion over you. so இன்றைக்கு உங்க மேல பாவம் இல்லை, உங்க மேல எந்த ஒரு பாவ கரையும் இல்ல, பாவம் உங்களை ஆளுகையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்க நியாய பிரமாணத்திற்கு கீழே இல்லையா, கிருபை கீழே இருக்கிறீங்க. எந்த கிருபை? இயேசு கிறிஸ்துவின் கிருபை கீழே வந்துட்டீங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சிலுவையின் மூலமா நடந்துச்சு. சோ பாவத்திற்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. ஏனென்றால் you have been completely justified. நல்லா கவனிங்க, you have been completely justified. இதுதான் பவுல் வந்து ரோமர் 4 எழுதினார். நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய நீதிக்காக அவர் எழுப்பப்பட்டார். for our offenses and sins he was crucified and for our justification he was raised up. hallelujah, amen. so இது எல்லாமே எங்க நடக்குது? நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அப்போ இது எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு. சிலுவையில நடந்து முடிஞ்சது, ரட்சிக்கப்பட்டோன்னு அப்ளை ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம், 1 பேதுரு 2:24 வாங்க. சோ ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட உடனே அவனுடைய சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான சகல தகுதியும் அவனுக்கு உண்டாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, your forgiveness of sins is the qualification for you to receive healing in your bodies. ஆமென். நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீங்க நீதிமான் என்று மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், அதுவே ஒரு தகுதி நீங்க சுகமாவதற்கு. அதுதான் தகுதியே. that is the qualification. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், அதிகமா நான் கோட் பண்ற வசனம், ஏன்னா ரொம்ப முக்கியமானது இது. நான் பாவங்களுக்கு செத்து, 1 பேதுரு 2:24, நான் பாவங்களுக்கு செத்து, நல்லா கவனிங்க, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே. நான் பாவத்துக்கு செத்துனா பாவத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீதிக்கு பிழைத்திருக்கேன். பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, நான் நீதிமானாக இப்ப இருக்கிறேன், அதான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இது நடக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரா? அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சோ நான் நீதிமான ஆகணும், என் மேல இருக்கிற பாவம்லாம் என்னை விட்டு போகணும், அதான் பாவத்துக்கு செத்து, டை டு சின் அண்ட் லிவ் ஃபார் ரைச்சஸ்னஸ். இது நடக்கிறதுக்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும், நீதிமானா இருப்பதற்கு அவர் என்ன செய்தாரா? இதுக்காக அவர் என்ன செய்யறாரு? இதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது, அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது, என் மேல இருக்க பாவத்தை என்னால எடுத்து போட முடியாது. நான் என்ன செஞ்சாலும் என் மேல இருக்க பாவம் போவாது. என்னதான் உருண்டு பிறண்டு அழுது கதறி என்ன பண்ணாலுமே என்ன ஆகாது, என் பாவம் என்னை விட்டு போகாது. அவர் தான் என் மேல் இருக்கிற பாவத்தை எடுக்க வேண்டும். அது எப்படி பண்ணாரு அவரு? நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, யார் தாமே? இயேசு தாமே தமது சரீரத்தில், யாரோட சரீரம்? அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. this is how you are made righteous. இப்படிதான் நீங்க நீதிமானா இருக்கிறீங்க இன்னைக்கு. அவர் தம்முடைய சரீரத்தில், அவர் தாமே, இது எல்லாமே அவர் செய்யறார். அதனாலதான் ஆங்கில ரொம்ப அழகா போட்டிருக்கு, அவர் தாமே. ஆங்கிலத்துல who himself,
ஹூ ஹிம்செல்ஃப் என்றால் அவர் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். அவர் தான் வந்து உங்க பாவத்தை தன்மையில எடுத்து வைக்கிறார். இதுல நான் எதுவுமே செய்யல. there is no work on my part, there is no act on my part. என் சைட்ல இருந்து எந்த கிரியமே இல்லை, எந்த செயலுமே இல்லை, நான் எதுவுமே செய்யல. அவர் தான் இனிஷியேட் பண்றாரு. அவர் தான் மனுஷனை தேடி வருகிறாரு. இயேசு கிறிஸ்து மனுஷனை தேடி அவர் தான் வராரு. ஹல்லேலூயா. அவரே வராரு, அவரே மனுஷனாக இருக்கிறாரு, அவரே பாடுபடுகிறாரு, தம்மை பாடுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு அவரு. ஹல்லேலூயா. அவரே வந்து சிலுவையை தேர்ந்தெடுக்கிறார். he chooses the cross. தம்மை ஒப்பு கொடுத்தது அவர் தான். அதனாலதான் அவர் தாமேன்னு போட்டிருக்கு, he himself. ஏன் இங்க வந்து இந்த அவர் தாமை ஏன் ரொம்ப முக்கியம்னா, என்னைக்கு வந்து மனுஷங்குள்ள பாவம் வந்துச்சோ, மனுஷன் வந்து ஒரு திக்கற்ற நிலைமை, ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட், ஒரு ஆர்ஃபன் ஸ்டேட், அனாதையின் நிலைமைக்குள்ள போயிட்டாங்க. அதனாலதான் இயேசுவே சொல்றாரு பாத்தீங்களா, யோவான் 14வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருகிறேன். ஏன்னா என்னைக்கு பாவம் வந்துச்சோ மனுஷன் வந்து ஒரு ஆர்ஃபன் ஸ்டேட்னா ஒரு அனாதையை போல மாறிட்டான். என்ன பண்ணணும்னே தெரியல. வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்னே தெரியல. நீங்க போய் பாருங்களேன், ஒரு ஆவரேஜ் பர்சன், இந்த உலகத்துல ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் போயிட்டு, ஒரு வியாதி இருக்கிற மனுஷன் போயிட்டு என்ன பண்றதுன்னா அவனுக்கே தெரியாது. என்ன பண்ணுன்னு தெரியலங்க, இந்த வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. சோ மனுஷன் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுன்னே தெரியாம தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. they don't have a clear plan for the problems that they are facing in life. அவங்க வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் அவங்க கிட்ட கிடையாது. இப்படிதான் மனுஷன் இருந்தான். சோ பாவம் உள்ள வந்துன்னா மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். என்ன பண்றது, பாவம் வந்துருச்சு, இந்த பாவத்தை என்னால எடுத்தும் போட முடியாது, இந்த பாவத்தோட வாழவும் முடியாது. ஏன்னா பாவத்தோட வாழும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். சரி, இந்த பாவத்திலிருந்து வெளியே வரலாம்னா எனக்கு அந்த பலன் இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் த பவர் டு டேக் த சின் அவுட் ஆஃப் மை லைஃப். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? என்னால இதுல இருந்து வெளியே வர முடியலங்க, இந்த பாவம் என்னை போட்டு கொன்னுட்டு இருக்குதுங்க என்னை போட்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி வந்தார். தட் இஸ் வை ஜீசஸ் கேம் சர்ச் ஆஃப் மேன். அவர் தான் நம்மளை தேடி வர்றார், நம்ம அவரை தேடல, அவர் தான் வர்றார். நாம் பாவம் என்ற குழியில கிடக்கும்போது அவர் தான் வந்தார். வந்து அவர் தாமே எல்லாத்தையும் செய்யறாரு பாருங்க. அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இதுதான் பேதுரு எழுதுறார். he himself bore our sins in his own body on the tree. அவர் தாமே செய்யறார். சொல்லுங்க, அவர் தாமே, he himself. hallelujah. சோ நம்முடைய பாவங்களை அவர் தாமே தம்முடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் சுமந்தார். அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் நீதிக்கு பிழைத்தோம். 2 things that happened. நல்லா கவனிங்க, 2 காரியம் நடக்குது அதோட விளைவுல, ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமானா மாறுறோம். அதான் எழுதுறாரு, நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். having died to sins might live for righteousness. முதலாவது நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நம் பாவத்துக்கு செத்து போய் நம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அடுத்தது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். hallelujah. by whose stripes you are healed. அடுத்தது என்னது? சுகம், சரீரத்துல சுகம். சோ பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது நம்முடைய ஆத்மாவை, உள்ளான மனுஷனை அது பாதிக்கிறது. தழும்புகளால் குணமானீர்கள், by whose stripes you are healed. அது எதை பாதிக்கிறது? நம்முடைய புறம்பான மனுஷன், the outer man, the physical man, அதை அது பாதிக்கிறது. சோ ஒரு மனுஷனுக்கு வந்து உள்ளேயும் விடுதலை தேவைப்படுகிறது, வெளியும் விடுதலை தேவைப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? You need deliverance and healing both inside and outside. So உள்ளான மனுஷன், the soul of a man, the spirit of a man also needs deliverance, as well as the outer man. புறம்பான மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த சரீரம், இதுக்கும் நம்மளுக்கு விடுதலை தேவைப்படுதுல்ல. கரெக்டா இல்லையாங்க? வியாதி வந்து சரீரத்தை அரித்து போடுது. sickness comes and corrupts the flesh. sin corrupts the inner man. பாவம் என்ன பண்ணுது? உள்ளான மனுஷனை அரிக்குது. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனுக்குள்ள என்ன வருது? உண்டாகுது. சோ 2த்துல இருந்து விடுதலை ஆகணும். இது 2த்துக்காக தான் அவர் சிலுவையில தொங்கினார். that is why the crucifixion of Jesus is a perfect work. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் பூர்ணமானது. it is completely perfect. there is nothing missing in it. அதுல எந்த குறைவும் கிடையாது. அவர் செய்தது, it stands for eternity. நித்தியத்திற்கும் அது வேலை செய்கிற மாதிரி அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கோம். 1 Peter 2:24 சொல்லும்படி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம்.
நம்ம நீதிமானா இருக்கிறோம், ஏன்னா நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. நம்ம வாசிச்சோம் ரோமர் 4வது அதிகாரம் 25 வசனத்தை வாசிச்சோம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், நம்முடைய நீதிக்காக அவர் எழுப்பப்பட்டார். he was given up for our offenses and he was raised for our justification. so நம்ம இன்றைக்கு நீதிமானா இருக்கிறோம். we have been justified just like without sin we have been justified and made righteous. அதே போல அவருடைய தழும்புகள், அவருடைய சரீரத்துல தழும்புகள் வந்துச்சு. ஏன்னா அவர் சிலுவையில வந்து வெறும்னா கொண்டு போய் அவரை வந்து போய் அடிக்கல. அவரை வந்து அந்த அந்த ரோமர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு மோஸ்ட் சிவியரஸ்ட் பனிஷ்மெண்ட் அவர் கொடுக்குறாங்க. சாட்டையினால அவரை அடித்து துன்புரித்து அவருடைய சரீரம் முழுவதும் எப்படி இருந்துச்சுன்னா தழும்புகள் தான் இருந்துச்சு. His whole body was filled with stripes. He was beaten, he was scourged, he was insulted, and after that only he was crucified on the cross. Amen. So சரீரம் முழுவதும் என்னது, ரோமர்கள் அடித்து அவருடைய சரீரமே உழுத நிலத்தை போல ஆயிடுச்சான். அதற்கப்புறம் தான் அவர் கொண்டு போய் சிலுவையில வைக்கிறாங்க. எதற்காக? அவருடைய ஒவ்வொரு தழும்புகளும் உங்களுடைய சுகத்திற்காக. எவ்ரி ஸ்ட்ரைப் இன் ஹிஸ் பாடி இஸ் ஃபார் யோர் பிசிக்கல் ஹீலிங். அதுதான் எழுதுறாரு பேதுரு. ஏன்னா பேதுரு இதெல்லாம் விட்னஸ் பண்ணவர். See, Peter saw the suffering of Jesus. அங்கே இருந்து பார்த்த மனுஷங்க பேதுரு. ஹல்லேலூயா. சோ ஆவியானவர் இந்த வெளிப்பாட்டை பேதுரு கொடுக்கிறார். ஏன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ரோமர்கள் வந்து ஒரு குற்றவாளியை கொண்டு போய் அடிக்கும் பொழுது இவனை போய் சிலுவையில அடின்னு சொன்னும் போது அவனை போட்டு அடிச்சு இயேசு, நீங்க அந்த ஜீசஸோட படம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க இயேசுவை எப்படி துன்புறுத்தினார்கள் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே, தப்பு பண்ணிட்டானா சிலுவையில அடி, அவ்வளவுதான், கொண்டு போய் சிலுவையில அடிச்சிருவாங்க. ஆனா இயேசுவை மட்டும் தான் பாத்தீங்கன்னா சிலுவையில அடிக்கிறதுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவரோட சரீரத்தை போட்டு என்ன பண்ணாங்க, பிச்சு எடுத்தானுங்க. ஏன் அப்படின்னா அவருடைய தழும்புகள் வந்து நம்முடைய சுகத்திற்காக பிற்கப்பட்டது. இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, பஸ்கா ராத்திரியில அவர் காட்டி கொடுக்கப்படுற அந்த ராத்திரியில சொல்றாருல, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம் சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசிகள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரன்றார். சோ இயேசு வந்து தீர்க்கதரிசனமா பேசுறாரு, இப்படிதான் என் சரீரம் பிற்கப்பட போகிறது. This is how my body is going to be broken. Before they crucify me, they are going to break my body. My flesh is going to be torn from me. Hallelujah. Every part of my body is going to be teared. ஒவ்வொரு என்னுடைய சரீரத்தை பிச்சு எடுக்க போறானுங்க. உழுத நிலத்தை போல என் சரீரம் மாறப்போகுது. அதுக்கு வந்து இயேசு என்ன சொன்னாரு, அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு சோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசிகள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, எப்பா என் சரீரம் பிற்கப்படுக போகிறது ஏனென்றால் நீங்க சுகமாகும்படி. அதனாலதான் அவருடைய சரீரத்தை நம்ம புசிக்கும் பொழுது நாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நீர் பிற்கப்பட்டீர், உடைக்கப்பட்டீர், இன்றைக்கு நான் உம்முடைய தழும்புகளால் சுகமா இருக்கிறேன். So his crucifixion is also for our healing. Hallelujah. Amen. இதுதான் நற்செய்தி. அவர் சிலுவையில் அடித்தது நம்முடைய சுகத்திற்காக. பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய சரீரம் பிற்கப்படுகிறது நாம் சுகத்திற்காக. ரத்தம் சிந்தப்படுகிறது எதற்காக? பாவ மன்னிப்புக்காக. The blood was shed so that our sins are forgiven. His body was broken so that our bodies can be healed. So இன்னைக்கு நீங்க சுகமா இருப்பது மட்டுமே தேவ சித்தம். சொல்லுங்க, நான் சுகமா இருப்பது மட்டுமே தேவ சித்தம், வேற சித்தமே கிடையாது. There is no other will of God except healing for you. Amen. அது எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், எத்தனை வருடங்களா இருக்கலாம், நீங்க சுகமா இருக்கிறது மட்டும்தான் தேவ சித்தம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? Hallelujah. Glory be to God. இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்க, எப்படி பாவ மன்னிப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சுகத்தை கொண்டு வருதுன்றத. மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம் போடு தம்பி. 2 போடு. 2ல இருந்து அப்படியே தொடர்ந்து வாசிக்க போறோம். மத்தேயு 9:2ல இருந்து வாசிக்க போகிறோம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை, பேரலிட்டிக் மேன், எலும்பி நடக்க முடியாது, ஸ்ட்ரோக் வந்திருக்கும், பேரலைஸா இருக்கும் பாடி, அந்த திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். சோ இதே சம்பவம் லூக்கா 5வது அதிகாரத்திலையும் வரும், அங்க போக வேண்டாம், அங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். இது என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, இயேசுவின் இடத்துல ஒரு மனுஷனை கொண்டு வருவான். அவனுக்கு வந்து பேரலிசிஸ், ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஈஸியா புரியுற மாதிரி தமிழ்ல திமிர்வாதம் போட்டிருக்கு, பட் பேரலிசிஸ், ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அவனுக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது, கை கால்லாம் விழுது போயிடுச்சு கை கால்லாம். இயேசு இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரயாசம் யார் ட்ரை பண்றா, அவன் நண்பர்கள் எல்லாம் ட்ரை பண்றாங்க. அந்த மனுஷனால எந்திரிச்சு வர முடியாது. சோ நண்பர்கள் எல்லாம் தூக்கிட்டு வரானுங்க இயேசு இடத்துல. லூக்கா 5ல இன்னும் அதிகமா டீடைல்ஸா கொடுத்துருக்கோம்.
எப்படியாவது கொண்டு வந்து எப்படியாவது இயேசு கொண்டு வந்து சொல்லிட்டு இயேசு கொண்டு வந்துடுறாங்க. எப்படின்னா நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், லூக்கா 5வது அதிகாரத்துல கூரையை பிரிச்சு உள்ள அவர் அந்த பெட்டோட இறக்குவாங்க. ஏன்னா அந்த வீடு முழுவதும் ஜனங்கள் இருக்கும், உள்ளே வர முடியாது. சோ என்ன பண்ணு தெரியாம கூரையை பிரிச்சு அந்த மனுஷனை கட்டிலோட உள்ள இறக்குவாங்க இயேசு கிட்ட. அந்த மாதிரி ஒரு விசுவாசம், அதுதான் இங்க போட்டிருக்கு. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த நண்பர்கள் கூட்டிட்டு வந்தானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு பயங்கரமான விசுவாசம். எப்படியாவது இயேசு இடத்துல போனா சுகம் கிடைக்கும், இதுதான் உண்மைங்க. இயேசுவால எப்படிப்பட்ட வியாதியும் சுகமாக்க முடியும். அதனாலதான் அந்த அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, எப்படியாவது இயேசுகிட்ட போயிடும் சொல்லி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது போனுங்க, எந்த நிலைமையிலாவது நான் போனுங்கன்னு சொல்லி போறாங்க. Glory be to God. ஆமென். சோ உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் அந்த மனுஷனை படுக்க வச்சுட்டாங்க. இயேசு அவனை பார்த்து, வந்ததோ சுகத்திற்காக. நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் வந்ததுக்கான ரீசன் என்னது? சுகமாகணும். மனுஷன் பேராலிசிஸ்ல இருக்கிறான், எல்லாம் கை காலெல்லாம் விழுந்து போச்சு, எந்திரிச்சு நடக்க முடியல, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, சுகமாகணும். அதுக்கு தான் வந்திருக்கான். ஆனா இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் வந்ததோ எதுக்காக? சரீர சுகத்திற்கு. இயேசு அவனை பார்த்து சொன்னதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம்? அதுதான் இவ்வளவு நான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா பாவ மன்னிப்பு எங்க இருக்கிறதோ அங்க சரீர சுகமும் அதோட சேர்ந்து வருகிறது. Where there is forgiveness of sins, there is the physical healing of your bodies. எங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோ அங்க சரீர சுகமும் சேர்ந்தே வருது, கூடயே வருது. அது இட் கம்ஸ் அலாங். அதனாலதான் உங்க ரட்சிப்புக்குள்ள பாவ மன்னிப்பும் இருக்கு, சரீர சுகமும் இருக்கு. So in your salvation you have both forgiveness of sins as well as the healing of your bodies. ரெண்டுமே இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. சோ இயேசு அவனை பார்த்து முதல்ல சொல்றது என்னன்னா, ஏன்னா forgiveness qualifies you to receive healing. பாவ மன்னிப்பு நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கான தகுதியை உண்டாக்குது, அதற்கான வழியை உண்டாக்குது. அதனாலதான் பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒரு மனுஷன் இப்ப நான் நிறைய அவிசுவாசிகளுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண போவேன், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண போவேன். சோ ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு முதல்ல நான் சுவிசேஷத்தை தான் சொல்லுவேன். இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களுக்காக மரித்தாரு, உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, உங்க பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, நீங்க நம்புங்க, அதை விசுவாசிங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ இஸ் டு share the gospel that Jesus has already paid the price for their sins. இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க, உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு உலகமே தத்தளிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாவம் என்ற ஒரு காரியத்துலதான் உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வருகிற எண்ணம் என்னது? நான் என்ன பாவம் செஞ்சேன், என் மேல என்ன பாவம் இருக்கு, என்ன சாபம் இருக்கு? ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார்ன்றதுதான் நற்செய்தி. அந்த உணர்வு நமக்குள்ள வரும்பொழுதுதான் அடுத்தது விடுதலை உண்டாகும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கே அந்த உணர்வு இல்ல. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், அவர் பாவத்தை மன்னிச்சிட்டார். இதுல முதல்ல செட்டில் ஆகுங்க. இதுல முதல்ல நீங்க என்னமாங்க, ஸ்ட்ராங்கா நில்லுங்க. என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுங்க. எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு? அவருடைய ரத்தத்தினால. நான் செய்ததுனால கிடையாது, அவர் செய்ததுனால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. சோ இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, இதுல நீங்க உறுதி ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது உங்களுடைய ஹீலிங் நடக்கிறதுக்கான ஒரு வழி உண்டாகும். தென் யூ வில் ஓபன் த டோர் ஃபார் த ஹீலிங் டு ஹேப்பன். ஹல்லேலூயா. சோ இந்த மனுஷன் பாருங்க, திமிர்வாதக்காரன், இவன் பேரலிசிஸ் மேனு. சோ கண்டிப்பா இவனுக்குள்ள ஒரு உணர்வு இருந்திருக்கும். என்ன உணர்வு இருந்திருக்கும்னா, நான் பாவம் பண்ணிட்டேன், அதனாலதான் என்ன வந்துருச்சு, இந்த கொடிய வியாதி வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறதாதான், பிரதர் என்ன நான் என்ன பண்ணேன், ஏன் எனக்கு இந்த வியாதி வந்துச்சு? ஒண்ணு நான் பாவம் பண்ணிட்டேன், இல்லைன்னா யாராவது என் மேல ஏதோ பண்ணிட்டாங்க. இது ரெண்டு தான், சரிங்களா? ஆனா இது ரெண்டுத்துல இருந்து இயேசு நம்மளை சுகமாக்கிட்டாரு. அவர் பாவத்துல இருந்து மட்டும் நம்மளை விடுதலை ஆக்கல, சாபத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அதையும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். கலாத்தியர் 3:13, 14 போட்டு, கிறிஸ்து சாபமானார், நம்மை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. ஆமே. சோ இந்த மனுஷனுக்குள்ள இந்த உணர்வு என்னது? நான் பாவி, என் மேல ஏதோ பாவம் இருக்கு, பூர்வீக சாபம் இருக்குது, அது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்கு. சோ இவனுக்கு சுகம் நடக்க வேண்டும் என்றால், இவன் ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளணும், இவன் சரீரம் சுகமாகணும்னா முதல்ல மனதுல இருக்கிற அந்த கட்டு உடையணும். மனதுல இருக்கிற கட்டுனா நீங்க உடனே கட்டு வச்சிட்டாங்க அப்படி கிடையாது. கட்டுனா மனதுல இருக்கிற தவறான நம்பிக்கை என்ற ஒரு கட்டு இருக்கு. தவறான நம்பிக்கை ஒரு கட்டு தாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? தவறான நம்பிக்கையே ஒரு கட்டு மாதிரி தான் இருக்கு. அதை ஒரு மனுஷன் என்ன பண்ணாது, முன்னேற விடாது. வேதத்துல போட்டிருக்கல, as a man thinketh in his heart so is he. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்குதோ அதன்படிதான் அவன் இருப்பானாம். சோ தவறான நம்பிக்கையே நம்ம வாழ்க்கையை அழிச்சு போட்டோம். கரெக்டா? தவறான நம்பிக்கை, அவிசுவாசங்கள், தப்பான ஆண்டவரை குறித்த ஒரு சரியான விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல உங்களை குறித்த ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. அப்படின்னால அதுவே நமக்கு என்ன பண்ணுது,
நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தடையாக இருக்கிறது. சோ இவனுக்குள்ள அந்த தவறான நம்பிக்கை என்னது? நான் பாவி, என் மேல ஒரு பெரிய பாவம் இருக்குது, அதனால நான் எப்படி சுகமாகிறது, அதனாலதான் எனக்கு வியாதி வந்துச்சு. இதை வந்து அவன் மட்டும் நம்பி இருக்க மாட்டான், சுத்தி இருக்கவனும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். சுத்தி இருக்கவங்க வந்து இதை பண்றதுக்குன்னே இருப்பாங்க சில பேர். யாருக்கா வியாதி வந்துருச்சுன்னா உடனே போயிட்டு அவனை போய் பார்த்துட்டு, நீங்க ஏதோ பெரிய பாவம் இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு, இந்த தீராத வியாதி அதனாலதான் வந்துருச்சு, ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு, தண்டிக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி பயம் காட்டி அவனுக்குள்ள இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் எடுத்து போட்டு அவனை அவனை பயமுறுத்தி அந்த வியாதியிலேயே அவன் கடக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனாலதான் இயேசு அவனை எப்படி பேசுறாரு பாருங்களேன். ரொம்ப அழகா பேச, மகனே திடங்கொள், சன் பி ஆஃப் குட் சியர். ஃபர்ஸ்ட் சொல்ல திடன்கொள், பயப்படாதேன்ற. மகனே பயப்படாது. அவனை கூப்பிடும் போதே பாருங்க, இன்னொன்னு ரொம்ப அருமையானது என்னன்னா, அவனை பார்த்து வந்து மகனேன்றார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இயேசுவோட அப்ரோச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகனேன்றார், சன், மகனே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அதான் சொல்றாரு, மகனேன்றார், மகளேன்றார். இந்த வியாதியில நீ இருக்க வேண்டான்றார். ஹல்லேலூயா. உன் மேல எந்த பாவமும் இல்லைன்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை ஆண்டவர் பார்த்து பாவின்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நான் பாவி. நீங்க பாவி கிடையாதுங்க. அவர் பார்வையில நீங்க மகனா இருக்கிறீங்க, அவரோட பார்வையில நீங்க மகளா இருக்கிறீங்க. எங்க இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லிருக்கணும்? ஏ பாவியே அப்படித்தானே சொல்லிருக்கீங்க. அப்படி சொல்லல அவரு. ஏங்க அப்படி சொல்லல? ஏன்னா இயேசுவை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே அவரோட பிள்ளைகள் தான். இயேசுவை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். எவ்ரிபடி இஸ் a child of God. ஹல்லேலூயா. பிசாசு தான் என்ன பண்ணுவான், நம்மள வந்து பாவின்னு. மற்றவர்கள் வேணா நம்மளை பார்த்து பாவின்னு சொல்லலாம். உமல பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, நீ சபிக்கப்பட்டவன், நீ பாவில கிடையாது. இயேசுவை பொறுத்த வரைக்கும் நீங்க புள்ளதான். சொல்லுங்க, நான் இயேசுவோட புள்ள. ஐ ஆம் a child of God, I am a son of God, I am a daughter of God. அவருடைய பிள்ளையா இருக்கிற, அவருடைய மகனா இருக்கிற, அவருடைய மகனா இருக்கிற. ஹல்லேலூயா. சோ இயேசு அவனை பார்த்து முதல்ல சொன்ன வார்த்தை என்ன பாருங்க, முதல்ல சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க, மகனே, சன், மகனே, திடன்கொள், பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா தான் சொல்றாரு. நீங்க எப்படிப்பட்ட வியாதியில வந்திருந்தாலும் உங்ககிட்ட ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு, மகனே, மகளே, திடன்கொள், பயப்படாதே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோ எந்த பாவமும், எந்த பலவீனமும், எந்த சாபமும் உங்க மேல கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளாக நீங்க குணமாயிட்டீங்க. அவருடைய தழும்புகளாக நீங்க குணமாயிட்டீங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க அவருக்கு மகன், நீங்க அவருக்கு மகள். ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு நீங்க நான் அவரோட மகள், நான் அவரோட மகன்னு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது. நீங்க நினைக்காத அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. அது தெரியுமா? The moment you start believing the truth that you are the son and you are the daughter of God, என்னைக்கு நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வந்து அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் சும்மா சர்வசாதாரணமா நடக்குங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அது ஏன் ரொம்ப கடினமா இருக்கு தெரியுமா, அற்புதம் நடக்கிறதுக்கு? ஏன்னா நான் ஒரு பாவி, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, தன்னையே வந்து எப்படி சொல்றது அப்படி போட்டு. ஏன்னா நமக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு சொல்றதுக்கு இல்ல, நான் ஒரு புழு, நான் ஒரு பாவி, நான் ஒரு பூச்சி. இயேசு எந்த மனுஷனையும் பார்த்து நீ புழுன்னு சொல்லவே இல்லை, நீ பாவின்னு சொல்லவே இல்லை. நீங்க போய் சுவிசேஷத்தை படித்து பாருங்க. ஒரு ஒரு மனுஷனையும் பார்த்து நீ ஒரு பாவி, நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்டேன்னு ஒருத்தனை பார்த்து கூட சொல்லல. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை மகனேன்னு தான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் கூட சொல்லிட மாட்டான் அவன்கிட்ட. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்ட, உன் மேல சாபம் இருக்குது, பூர்வீக அது இருக்குது, இது இருக்கு, அதனாலதான் உனக்கு பாரு கை காலம் விழுந்து போய் இப்படி கடக்கிற, நீ படுத்த படுக்கையா கடுக்கிற, ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரா, ஆண்டவர் உன்னை சுகமாக்குவாரான்னு சொல்லி பயம்தான் காட்டியிருப்பானுங்க. ஆனா இயேசு மட்டும்தான் அவனை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை மகனே, மகனே, மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பரிசேயர்லாம் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. இந்த பரிசேயர், சதுசேயர், அவங்க மத போதகர்கள். அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா இயேசு வந்து அவனுக்கு அற்புதம் செஞ்சிடக்கூடாது, உடனே வந்துருவாங்க அங்க இருந்து. இன்னைக்கும் சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அற்புதம் நடந்துச்சுன்னா உடனே பிசாசு தான் அற்புதம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சில பேர் சொல்லுவாங்க பிசாசு அற்புதம் செய்யறான். நான் என்ன கேட்கிறேன்னா, பிசாசியே நல்லது செய்யணும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிங்க சரிங்களா. பிசாசியே உங்களுக்கு நல்லது செய்யணும்.
பிசாசு அற்புதம் செய்யறான் போது. பிசாசு ஏங்க உங்க கண்ணை திறக்கணும்? பிசாசியா உங்க கேன்சர்ல இருந்து உங்களை சுகமாக்கணும்? என்னங்க? பிசாசியா உங்களோட பிபியை சரி பண்ணணும்? பிசாசியா உங்களுக்கு பிள்ளைய கொடுக்கணும்? பிள்ளை எல்லாம் ஜெபம் பண்றீங்க, பிசாசு பிள்ளை கொடுப்பானா? நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, பிசாசு கூட அற்புதம் செய்வான், பிசாசு கூட அற்புதம் செய்வான். எந்த பிசாசு? எங்க எனக்கு பைபிள்ல இருந்து காட்டுங்க, எந்த பிசாசு அற்புதம் செய்தான்ட்டு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வந்திருக்கான் பைபிள்ல போட்டிருக்கு. யோவான் 10:10 வாசிச்சோம். இப்ப பிசாசுக்கு தான் வேலையா? கண்ணு இல்லாதவன் கண்ணு கொடுக்கறது, கால் இல்லாதவன் காலு கொடுக்கறது, படுத்த படுக்கையா இருக்கவன எழுப்பி விடுறது, இதான் பிசாசோட வேலையா? என்னங்க கரெக்ட் சொல்லுங்க. இந்த பிசாசு தான் அற்புதம் செய்வான்றதெல்லாம் அதுதான் பாருங்க. எப்பவுமே இந்த பரிசேர் சதிசேர், அதான் மத ஆவி பிடித்தவர்கள், அவர்கள் தான் இயேசுவுக்கு எதிர்த்து நின்னார்கள். நீங்க போய் சுவிசேஷ வாசிச்சு பாத்தீங்கன்னா எவனுமே இயேசு ஏத்து நிக்க மாட்டான். எவனா? சொந்த ஜனங்கள். யாரு? இயேசு ஒரு யூதர், மத்த யூத மத தலைவர்கள், அவர்கள் தான் ஏத்து நின்னாங்க. பரிசேர் சதிசேர், the so called spiritual religious leaders at the time, அவர்கள் தான் இயேசுக்கு எதிர்த்து நிக்கிறானுங்க. அவனுங்க தான் குறை சொல்றானுங்க, நீ எப்படி இந்த மனுஷனோட பாவத்தை மன்னிக்க முடியும்? அதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் வரும். நீங்க அடுத்த வசனம் போட்டு தம்பி பொண்ண பாருங்க. இயேசு அவர்கள் அப்பொழுது வேத வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வசனம், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? அடுத்தது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? இயேசு கேட்கிறது. அவனுக்கு சொல்றானுங்க, எப்படி இருந்தாலும் இப்படி பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்ல முடியும்? தேவதூஷணன்றாரு. உன்ன இயேசு சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ஈஸியா இல்ல எழுந்து நடன்னு சொல்றது ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 6வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. நல்லா கவனிங்க. திமிர்வாத காரன் கிட்ட 2 ஸ்டேட்மெண்ட் தான் பேசுறாரு இயேசு. நடுவுல பேசுனது ஃபுல்லாவே அந்த வேத பாரர்கள், பரிசேர் சதிசேர் வேத பாரர்கள் இருப்பாங்களா, டீச்சர்ஸ் ஆஃப் த லா, அவங்ககிட்ட தான் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பேசினது என்னது? 2வது வசனம். 2வது வசனத்தை என்ன பேச போட்டு தம்பி? முதல்ல அவனை பார்த்த என்ன பேசுறாரு? மகனே. 2 லைன் தான் அவன்கிட்ட பேசுறாரு. 2 லைன் தான் தேவை அவனுக்கு. ரெண்டு சத்தியம் தான் அவனுக்கு தேவை. அதான் 2 லைன் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் லைன் என்னது? ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னது? மகனே. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரிய வேண்டியது, தான் ஒரு மகன், நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. என் திடன்கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. சோ என்ன சொல்றாரு? எப்பா நீ என் பிள்ளை, உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. சோ யூ பிலாங் டு மீ. சொல்லுங்க, ஐ பிலாங் டு காட். சொல்லுங்க, ஐ பிலாங் டு காட். முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது இதுதாங்க. நீங்க யாருக்கு சொந்தமானவர்கள்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். சொல்லுங்க, நான் தேவனுக்கு சொந்தமானவர். ஐ பிலாங் டு காட். ஐ பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் காட். நான் தேவனுடைய குடும்பத்துக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அது எந்த குடும்பத்துல நீங்க சொந்தமானவர்கள்ன்றது அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த குடும்பத்துல இருக்கீங்க? தேவனோட குடும்பத்துல இருக்கீங்க. யூ ஆர் த ஃபேமிலி ஆஃப் காட். அப்போ நீங்க யாரு? அவருக்கு மகனா இருக்கிறீங்க, நீங்க மகளா இருக்கிறீங்க. சோ முதல்ல ஆண்டவர் உடைச்சிட்டார். என்ன உடைச்சிட்டார்? அந்த திமிர்வாத காரனுக்குள்ள இருந்த ஒரு பயத்தை. அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்திருக்கும்ல. ஐயோ, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பாவம் பண்ணணும், என்ன சாபம் இருக்கோ, ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பயம். அதை உடைக்கிறாரு முதல்ல. எப்பா, நீ என்னுடைய மகன், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. So first thing he did was to give him the assurance that he belongs to him. முதல் காரியம் அவர் செய்தது, அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். எப்பா, நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னுடைய மகனாக இருக்கிறாய், உன்மேல எந்த பாவமும் கிடையாது, உன் பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். இதை சொன்ன உடனே அவன் மனசுல ஃபர்ஸ்ட் ஒரு விடுதலை வரும். அதுதான் பாருங்க, நம்ம பார்த்தோம் சிலுவையில முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறார்? பாவங்களை மன்னிக்கிறார். உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த விடுதலை, உள்ள இருக்கிற கட்டுகளை உடைக்கிறார். என்ன கட்டுகள்? பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள உட்கார்ந்து அதை உடைச்சு வெளியே எடுக்கிறார். பாவத்தை அவர் எடுக்கிறார் வெளியில. சோ இந்த மனுஷனுக்குள்ள, அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த பாவம் என்ற உணர்வு, நான் பாவி, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அதனாலதான் அந்த வியாதி என் மேல வந்துருச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்லியிருப்பாங்க அவன்கிட்ட, நீ இப்படி நீ அப்படி, உனக்கு ஆண்டவர் உன்னை நேசிக்கல, ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார், உன்னை அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சு எடுக்கிறார் வெளியில. எப்பா, மகனே திடன்கொள், உன் பாவங்களை நான் மன்னிச்சுட்டேன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ என் மகனா இருக்கிற அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு விடுதலை கொண்டு வராது. There is a deliverance that is happening in the inner man. உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு விடுதலை. இன்றைக்கு அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள விடுதலை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில விடுதலை பார்ப்பீங்க நீங்க. when you receive a deliverance in your inner man, in your soulish and spirit man, you will see a deliverance in your outer man. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன், உங்க ஆவிக்குரிய மனுஷன், உங்க ஆத்துமால விடுதலை உண்டான உடனே ஆட்டோமேட்டிக்கா வெளியில சரீரத்துல விடுதலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
பிகாஸ் யுவர் பிலீஃப் இஸ் வெரி பவர்ஃபுல். நீங்க நம்புகிற காரியம் மிக மிக வல்லமை உள்ளது. சோ நீங்க எதை நம்புறீங்கன்றதான் முக்கியம். நீங்க வேற சத்தியத்தை நம்புறீங்களா இல்ல வேற எதையாவது நம்புறீங்களா? நீங்க சத்தியத்தை நம்பும் பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8 சொல்றாருல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன சத்தியம்? இதுதான் சத்தியம். மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதுதான் சத்தியம். இதை அவன் அறிந்த உடனே தான் மகன், தேவன் தன் பட்சம் இருக்கிறார், தன் பாவங்களை மன்னித்திருக்கிறார், இந்த சத்தியத்தை அவன் அறிகிறான். ஃபர்ஸ்ட் உள்ள போகுது. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சத்தியத்தை உள்ள இறக்குறாரு. நல்லா கேளுங்க, சத்தியம் உள்ள போகணும். அந்த வசனத்தை போடு தம்பி. யோவான் 8 டக்குன்னு போடு. யோவான் 8:32 போடு. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், ஃபர்ஸ்ட் அறியணும். அறியணும் நோ. அந்த நோன்ற வார்த்தை வந்து எப்படிப்பட்ட வார்த்தைனா, சும்மா எனக்கு தெரியும் அப்படின்ற அப்படி கிடையாது. ஒரு 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 கணவன் மனைவி எப்படி தங்களை ஒருத்தர் அறிந்திருப்பார்கள், அதுதான் நோ. ஒரு கணவன் மனைவிட்டு போயிட்டு ஒரு திருமணமாகி பல வருடங்களாக குடும்ப வாழ்க்கையில இருக்க கணவன் மனைவி கூட்ட போயிட்டுனா, கணவன் மனைவி அறிந்திருப்பார், மனைவி கணவனை அறிந்திருப்பார். அந்த அளவுக்கு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருக்கமான உறவு, அதுதான் அந்த நோ. யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, யாடான்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. யாடான்னு தான் நினைக்கிறேன், யுனெஸ்கோ தெரியல கரெக்டா. அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, அறிகிறது. சோ சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது, சத்தியம் உங்களுக்குள்ள போய் அந்த அறிவு உண்டாகும் பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலாக்குது. சோ எந்த சத்தியத்தை நீங்க அறியணும்? திரும்ப வந்துரு தம்பி. மத்தேயு 7:2, மத்தேயு 9:2, சாரி மத்தேயு 9:2. மகனே திடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு. இதை முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். Know this truth today, that you are a child of God and your sins are forgiven. Know this truth today. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, மன்னிக்கப்பட்டிருக்கு, மன்னிக்கப்பட்டிருக்கு. உங்க மேல எந்த பாவமும் இல்ல, எந்த சாபமும் கிடையாது. அது எல்லாத்தையும் அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நெக்ஸ்ட் அவனை பார்த்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது? 6வது வசனம், 6th verse, 6வது வசனம். ஃபர்ஸ்ட் இதை சொல்றாரு. அடுத்தது அவனை பார்த்து பேசுறது என்ன தெரியுமா? நீ எழுந்து திமிர்வாதக்காரனை நோக்கி, அதை ஹைலைட் பண்ணு தம்பி. திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். The next thing he told was get up. எப்படி அவன் எந்திரிச்சான்? அவர் கையை கூட தூக்கி விடலங்க, பிடிச்சு இழுக்கல. எப்படி எந்திரிச்சான்? என்னைக்கு உள்ளுக்குள்ள சத்தியம் போய் சத்தியமான விடுதலை ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா வெளியில வேலை நடக்குது. Hallelujah. Once the truth enters in and sets him free, automatically healing happens on the outside. இதுதான் நடக்குது வாழ்க்கையில். அதனால ஆண்டவர் முதல்ல உள்ள வேலை செய்யறது, நம்ம இருதயத்துலதான் முதல்ல வேலை செய்யறது. நம்ம இருதயம், நம்ம நம்பிக்கை மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாற ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எங்க மறுபடியும் பிறந்திருக்கிறோம்? born again experience. ரட்சிப்பு எங்க நடக்குது? உள்ளதான் நடக்குது. இட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட். உள்ள நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே வெளியே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது எல்லாம். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். உடனே அவன் எழுந்து, இவர் கையெல்லாம் பிடிச்சு தூக்கல, அவன் எழுந்து போறான். அடுத்த வசனத்துல வருது, அவன் எழுந்து போறான். இவர் கையை பிடிக்கல. எப்படி எழும்புறதுக்கான ஒரு பலன் உண்டாச்சு அவனுக்கு? வசனம் ஏன் மாற மாட்டீங்க? உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஏன்னா உள்ள வந்து வேலை நடந்துருச்சு. என்ன வேலை நடந்துருச்சு? பாவம் மன்னிப்பு, ஒரு விடுதலை, தன் தேவனுக்கு சொந்தமானவன், நான் அவருடைய மகனாக இருக்கிறேன் என்ற அந்த ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அந்த கான்பிடன்ஸ், அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஐ பிலாங் டு காட், மை சின்ஸ் ஆர் forgiven, God loves me, தேவனுக்கு சொந்தமானவன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உடனே அவன் எழுந்து என்ன பண்ணலாம்? தன் வீட்டுக்கு போனான். அவனே எழுந்து போறான் தான் போட்டிருக்கீங்க. எவனும் பிடிச்சி இழுக்கலாம் அவனை. கூடவனும் தூக்கி விடல, இயேசுவும் தூக்கி விடல. நீ எந்திரின்றார் இயேசு. நீ உன் படுக்கையை தூக்கி நீ எந்திரின்றார். அவன் தூக்கிட்டு அவனே நடக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நீங்க இதைதான் விசுவாசிக்கணும். நான் தேவனுடைய மகனாக இருக்கிறேன், நான் தேவனுடைய மகளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஐ பிலாங் டு காட், நான் தேவனுக்கு சொந்தமானவனா இருக்கிறேன். அவர் என் தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ரொம்ப முக்கியம். he is my father. சொல்லுங்க, he is my father. அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். அநேகர் வந்து தேவன் தகப்பன் சொல்லுவாங்க, ஆனா என்னுடைய தகப்பன் சொல்ல வராது வாயில. அவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறார், என் தகப்பனாக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆகையால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, உங்க நோய்கள் எல்லாம் சுகமாக்கப்பட்டிருக்கு. அவருடைய தழும்புகளே உங்களை சுகமாக்குவதற்காக தான். ஆமென். ஹல்லேலூயா. glory be to God. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். I'm going to pray for each and everyone. வியாதியில இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரேயர், ஹீலிங் பிரேயர் ரிக்வெஸ்ட்டை இதுல போடுங்க. நீங்களும் விசுவாசிக்கணும். நல்லா கவனிங்க. நான் மட்டும் ஜெபிக்கிறது இல்ல, நீங்க விசுவாசத்தோட இந்த ஜெபத்துல நீங்க உட்காரணும். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் உங்க மகன் ஆண்டவரே, நான் உங்க மகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு சொந்தமானவன். எப்படி அந்த திமிர்வாதக்காரன் வந்து எழும்பி நடந்தானோ அதே போல இன்றைக்கு நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறேன். ஏனென்றால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்ற இந்த விசுவாசம். 1 பேதுரு 2:24, மத்தேயு 9:6 இந்த வார்த்தைகளின்படி, 9:2 இந்த வார்த்தைகளின்படி, ஆண்டவரே நான் சுகமானேன். ஒரு ஹேனமே லீஹா ராஹா நம ஷாகா தரனம. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, எல்லாரையும் நீர் தொட்டு சுகமாக்குனதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a blessed night and a blessed day. God bless you.